ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி நிச்சயம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் வாங்க வெற்றி நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் பார்க்கணுமா? கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரேண்டமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்புறம் அதோட ஆன்சர் அதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தின் விற்பனை வரியை அறிமுகம் செய்த முதல்வர்? காமராஜர், அண்ணாதுரை, பக்தவச்சலம், ராஜாஜி. இதுக்கு ஆன்சர் ராஜாஜி. அவர் தான் விற்பனை வரியை தமிழகத்தில் அறிமுகம் செஞ்சிருக்காரு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் 5 ஒற்றைப்படை இயல் எண்களின் சராசரி? 3.5, 5, 6, 6.5. இப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 தான் இதுக்கு ஆன்சர். இப்போ முதல் 5 ஒற்றைப்படை எண்களின் சராசரி, முதல் இயல் எண்களின் சராசரி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா n² சொல்லி எழுதிடலாம். இல்லை சராசரின்னு கேட்டிருக்கனால n²/n. இப்போ 25/5 வரும். இதுக்கு ஆன்சர் 5. அடுத்து இரு எண்களின் பெருக்கற்பலன் 192. அந்த இரு எண்களின் வித்தியாசம் 4 எனில் அவ்விரு எண்களின் கூடுதல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 28 தான் ஆன்சர். இதுக்கு xy = 192, அப்புறம் x - y = 4ன்னு சொல்லி வரும். அப்போ நம்ம x + y என்னன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு, சராசரி வேகத்தை அறிய பயன்படுத்தப்படும் சராசரி? கூட்டு சராசரி, பெருக்கு சராசரி, ஹார்மோனிக் சராசரி, இடைநிலை. இதுக்கு ஆன்சர் கூட்டு சராசரி. அடுத்து, 24 மணி நேரத்தில் கடிகாரத்தின் இரு முட்களும் எத்தனை முறை சந்திக்கும்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 23 முறை. இது எப்படின்னா, இப்போ 12ல் 2 ஒரே மாதிரி நிற்கும். அடுத்து 1, 5, 2, 10, 3, 1/4, 4, 20 அப்படி ஒரு டைமும் 2 டைம் சந்திக்கும். அப்போ ஒரு 12 மணி நேரத்துக்கு 12 தடவை வரும். அடுத்த 12 மணி நேரத்துக்கு 12 தடவை தான் வரும். ஆனால் அடுத்த 12 மணியை நம்ம நெக்ஸ்ட் டேவை கால்குலேட் பண்ணிக்குவோம். அப்போ எத்தனை தடவை வரும் அப்படின்னா 23 தடவை தான் வரும். 24 வராது, 23 தான் வரும். இது மாத்திராதீங்க, இது பார்த்துக்கோங்க கரெக்டா. அடுத்து, ஒரு நிலையான புள்ளியிலிருந்து சம தூரத்தில் நகரும் புள்ளியின் நியமப்பாதை? நேர்கோடு, பரவளையம், வட்டம், நீள்வட்டம். இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வட்டம் தான். நிலையான புள்ளியிலிருந்து சம தூரத்தில் நகர்றது வட்டம். அடுத்து, 4 பேர் ஒரு நாளில் 4 மணி நேரம் வீதம் வேலை செய்து 4 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பார்கள். 8 பேர் ஒரு நாளில் 8 மணி நேரம் வீதம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முடிப்பார்கள்? இதுக்கு ஆன்சர் ஒரு நாள். 8 நாள் இல்லை, ஒரு நாள் தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து, ஒரு மாறியின் சராசரி 2.5, அதன் இடைநிலை 3 எனில் அதன் முகடு? 3.5, 2.5, 1.5, 5.5. இதுக்கு ஆன்சர் 3.5. 2012ஆம் ஆண்டுகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற இடம்? பெய்ஜிங், ரியோ டி ஜெனிரோ, லண்டன், மாஸ்கோ. இதுக்கு ஆன்சர் லண்டன். 2012ஆம் வருஷம் எங்கே ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சு அப்படின்னா லண்டனில் தான் நடந்துச்சு. அடுத்து, மெட்ராஸ் மகாஜன சபை எப்போது உருவாக்கப்பட்டது? 1883, 1882, 1884, 1886. இதுக்கு ஆன்சர் 1884. அடுத்து, ஒத்துழையாமை இயக்கம் கொண்டு வந்த போது தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர்? ராஜாஜி, பிரகாசம், KV ரெட்டி, பெரியார் ஈவேரா. இதுக்கு ஆன்சர் ராஜாஜி. ஒத்துழையாமை இயக்கம் கொண்டு வந்தப்ப காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர் யாருன்னா ராஜாஜி. அடுத்து, இந்தியாவில் கப்பல்கள் உடைக்கப்படும் தளம் உள்ள இடம்? அகமதாபாத், விசாகப்பட்டினம், கொச்சி, அலாங். இதுக்கு ஆன்சர் அலாங். அடுத்து, 2009ஆம் ஆண்டின் சிறந்த பாராளுமன்றவாதி விருது வென்றவர்? மோகன் சிங், மன்மோகன் சிங், முரளி மனோகர் ஜோஷி, அடல் பிஹாரி வாஜ்பாய். இதுக்கு ஆன்சர் முரளி மனோகர் ஜோஷி. அவர் தான் சிறந்த பாராளுமன்றவாதின்னு சொல்லி 2009 விருது வாங்கியிருக்கார். அடுத்து, சமீபத்தில் தமிழகத்தை தாக்கிய புயலின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் வந்த கொஸ்டின், அதனால இதுக்கு ஆன்சர் என்னன்னா தானே புயல் தான். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு என்னென்ன புயல் வந்திருக்கு அப்படின்னா
கஜா வர்தா இதான் வந்து மெயினாக வந்த 2 புயல்கள். இதுக்கப்புறம் தானேக்கு அப்புறம் வர்தா புயலும் கஜா புயல் தான் மெயினாக வந்தது. அடுத்து தமிழகத்தின் நீளமான ஆறு. காவேரி, பெண்ணையாறு, தாமிரபரணி, வைகை. காவேரி தான் வந்து தமிழகத்திலே வந்து நீளமான ஆறு. 2010ஆம் ஆண்டிற்கான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வென்றவர். ககன் நரங், சாய்னா நேவால், சானியா மிர்சா, அபினவ் பிந்த்ரா. இதுக்கு ஆன்சர் சாய்னா நேவால். அடுத்து சிவிஆர் என்பது கரிக்குலம் விட்டே ரெஸ்யூம், காக்பிட் வாய்ஸ் ரெக்டிஃபையர், காக்பிட் வால்யூம் ரெக்கார்டர், காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். அடுத்து தேசிய அறிவியல் தினம் அனுசரிக்கப்படும் நாள். ஜனவரி 28, பிப்ரவரி 28, மார்ச் 28, ஏப்ரல் 28. இதுக்கு ஆன்சர் என்னன்னா பிப்ரவரி 28. அடுத்தடுத்த வீடியோக்களில் இது மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் அதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் வாங்க வெற்றி நிச்சயம் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.